இங்க எல்லாருக்கும் அந்த பேர் தெரிஞ்சிருக்கும். சமூக சீர்திருத்தவாதியாக நாராயண குரு கேரளால. அவர் தன்னுடைய தார்மீக ஆதரவை தர்றார். அது இன்னும் கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு உருவாது. இன்னொருவர் அவருடைய பேர் ஐயன்காளின்னு பேர். ஐயன்காளி. அவர் இந்த மாதிரி சமூக சீர்திருத்தத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு போராளி. அவர் நேரடியாகவே காங்கிரஸ்காரங்களுடைய சேர்ந்து போராட்டத்தில் கலந்துக்கிறார். இப்படி கலந்து கொண்டு போது ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு நாளும் கைதாகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் ஜோசப்பும் சேர்ந்து கைதாக வேண்டிய நிலைமை வந்துடுது. 1000 பேருக்கு மேல சிறைக்கு போயிடுறாங்க. அவ்வளவு பெரிய போராட்டம் வந்துருது. அப்படி வந்த உடனே காந்தி என்ன நினைக்கிறான்னா, ஒரு பெரிய காசுக்காக நடக்கிற போராட்டம், இந்த போராட்டம் இவர்கள் சிறைக்கு போயிட்டாங்க, அதோட அது தடுமாறிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நீங்க போய் அங்கே ஒரு தார்மீக ஆதரவை, அதை மாரல் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்படி அவர் முதல்ல கடிதம் எழுதுறாரு, அப்புறம் போன்ல பேசுறாரு. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர், இப்போது நாம் பெரியார் என்று சொல்லப்படுகிற அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஈவே ராமசாமி அவருக்கு அனுப்புறாங்க. இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காந்தியடிகள் சொல்லியும் இவர் உடனே போகல, கடிதம் எழுதுறார், அப்பவும் போகல. என்ன காரணங்க? இவருக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. அதற்கு பின்னால காந்தியடிகள் கோவிச்சுக்கிறார். நான் என்ன 2 தடவை சொல்லி நீ போகிறேன். காந்தியடிகளுடைய வற்புறுத்தலால் தான் அங்க போறார். போனவர் மட்டுமல்ல, யாரை எதிர்த்து இங்க போராட்டம் பண்றாங்களோ அந்த மேனன் இருக்காங்களே, அதுல ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுல தான் போய் தங்குறார். அதற்கு காரணம் அவர்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக அப்ப ஈரோடுக்கு வருவது வழக்கம். இவங்க அப்பாட்ட தொடர்பு தானே வர்றாங்க. வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல தங்கி 1 நாள் 2 நாள் வரணும் கூட அவங்களுக்கே என்னன்னு தெரியாது. என்ன வந்திருக்கீங்களோ என்னன்னு கேட்கிற போதா இந்த மாதிரி ஒரு போராட்டம் காந்தி சொன்னாரு, அதுக்காக வந்திருக்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களை எதிர்த்துதான் அந்த போராட்டம், அதுக்காக வந்திருக்கீங்க. யாரை இவர் உண்மையிலே உணர்வு பூர்வமாக அந்த கொள்கையில் போராடி இருந்தா, யாரை எதிர்த்து அந்த போராட்டமோ அவங்க வீட்டுல தங்குவாரு. ஒரு எளிமையான உதாரணம். இந்த இடத்துல ஒரு குறிக்கலாங்களா? குறிக்கலாம். காங்கிரஸ் போராட்டம் எல்லோரும் கைதாகி நீர்த்து போற அளவுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, திணறிட்டாங்க. அந்த நேரத்துல இவர் இருந்தால் சரியாக இருக்கும்னு ஈவேராவை தான் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நேற்று பேசுறாங்க விவாதத்துல, திராவிட தோழர்கள்லாம் பேசுறாங்க. அதாவது பொய் பேசுறவங்க என்ன வேணாலும் பேசலாம். நான் என்ன கேட்கிறேன், இவர் அவங்க சொல்றதே நான் வார்த்தை வச்சுக்கிறாங்க. பெரியார கூப்பிட்டாங்க, பெரியார தனிப்பட்ட பெரியார கூப்பிட்டாங்களா அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவரை கூப்பிட்டாங்களா? அப்பெல்லாம் அவருக்கு அந்த பெரியார்ன்ற பட்டமே இல்ல. இல்லையே, பட்டமே கிடையாது. ராமசாமி நாயக்கர் அதாங்க காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்டத்தின் காரணமாக காங்கிரஸ் தலைவராக இருப்பதால் கூப்பிட்டாங்க. சரி, அப்புறம் இங்க திராவிட எங்க வந்துச்சு?